சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. சற்று முன் இபிஎஸ்க்கு தேடி வந்த அதிர்ச்சி தகவல். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால் பன்னீர்செல்வம் தரப்பில் தொடர்ந்து பேசக்கூடிய அனைத்து பேச்சுக்களும் ஓபிஎஸ்க்கு ஒரு கடுப்பாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இதனையடுத்து பார்க்கும் பொழுது என்னவென்று பார்த்தால், அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளராக நியமிக்கப்பட்டார். இதில் பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிபி பிரபாகரன் உள்ளிட்டோர் நீக்கப்பட்டனர். அதாவது அதன் தொடர்ச்சியாக பன்னீர்செல்வத்தின் மகன்கள் ரவீந்திரநாத், எம்பி ஜெயப்ர, முன்னாள் அமைச்சர் வெல்மண்டி நடராஜன் உள்ளிட்ட பலரையும் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கினார். இதற்கு பதிலடி தரும் வகையில் பன்னீர்செல்வம் பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, ஜெயக்குமார் உள்ளிட்ட பல மூத்த நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த நிலையில் பொதுக்குழு முடிவை எதிர்த்து பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கு தொடர்ந்தது. பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிராக பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வு விசாரித்து இருந்த நிலையில் இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜூலை 11 தீர்ப்பு வழங்குவதாக தெரிவித்தார். அதிமுகவில் எதிர்காலத்தையே தீர்மானிப்பதற்காக ஒரு சூழலாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட சூழலாக நடந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றங்களும் திருப்பங்களும் மாறலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று பார்த்தால் 3வது முறையாக சுற்றுப்பயணம் மேலும் தொடர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிலும் ஓபிஎஸ் உடைய தொண்டர்கள் சராமாரியாக இடையில் புகுந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏனென்று பார்க்கும் பொழுது இபிஎஸ் நினைத்தால் ஓபிஎஸ் கைக்குள் வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதில் நிறைய குளறுபடிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் ஒரு கட்சியின் ஒரு வேலையில் கூட சுறுசுறுப்பு இல்லை என்று இபிஎஸ் கண்டனம் தெரிவித்தார். இதனையடுத்து அவர் மீது நிறைய வழக்குகள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இபிஎஸ் அவரை மொத்தமாக தள்ளி வைத்தார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ் மோடியை சந்தித்த பொழுது அவர் மறுத்து விட்டார். ஏனென்று பார்த்தால் ஓபிஎஸ் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுகவின் ஒரு செயலாளராக இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறார். அதாவது ஓபிஎஸ் டைரெக்டாக ஸ்டாலின் காலையில் வாக்கிங் செல்லும் போது போய் சந்தித்திருக்கிறார். சந்தித்து பேசிய பொழுது அவர் மறுபடியும் 2வது நாளாக உட்கார்ந்து அவரை வர வைத்து பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். அது எந்த விதமான வாக்குவாதங்களும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இபிஎஸ்க்கு அடுத்து அதிர்ச்சியான செய்திகள் போய்கொண்டு தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காலையில் சந்திப்போம். அடுத்து வரக்கூடிய காலையில் சந்திக்கும் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.